அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமக. இந்த நாளில் இறைவன் நல்லால் எல்லோரும் நன்றாக இருப்போம். சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, இந்நன்னாளில் நாம் அஸ்தம் நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். அஸ்த நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். அஸ்தம், திருவோணம், ரோகிணி. இது காலச்சக்கரத்துக்கு 2, 6, 10ஆம் இடத்தில் உள்ள நட்சத்திரம். 4 பாதங்கள் உள்ளன ஒவ்வொரு ராசியிலும். 2, 6, 10 என்பது உங்களுக்கு 2ஆம் பாவம் என்பது தனநிலையும், 6ஆம் பாவம் என்பது வெற்றி, 10ஆம் பாவம் என்பது நிர்வாகம், முன்னேற்றம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து. இந்த பாவங்கள் ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருக்குமானால் அவர் வெற்றியாளர். அவர் தேவையானதையெல்லாம் அடைந்து விடுவார். எல்லாவற்றையும் அவர் நினைத்தபடி காரியங்களை சாதிக்கக்கூடிய தன்மை அவருக்கு இருக்கும். இந்த அஸ்தநஸ்தம் என்பது கன்னி ராசியில் காலச்சக்கரத்திற்கு 6ஆம் இடத்தில் உள்ளது நண்பர்கள். இந்த அஸ்தம், திருவோணம், ரோகிணி இந்த 3 நட்சத்திரம் சந்திரன் என்ற கிரகம் நமக்கு ஆளுமை செய்கின்றது. 27 நட்சத்திரத்தில் இது 13வது நட்சத்திரம். இவர்கள் புத்திசாலித்தனம், நேர்மை, கடின உழைப்பு, திறமைக்கு பெயர் பெற்றவர்கள். இவர்களுடைய திறமை இவர்களுக்கு மட்டுமே சொந்தம். மற்றவர்கள் அதே போல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் சந்திரன் மனோகாரகன். அவர்கள் மனதில் ஏற்படைய கற்பனை திறனை தனியாக இருக்கும். அதனால் சிறந்த முன்னேற்றம் அடைவார்கள். சிறிது உணர்ச்சி வசப்படுவார்கள். இது இவர்களுக்கு ஒரு சவாலாகவே இருக்கும். அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று. தொலைதூர பயணம் இவர்களுக்கு வெளிநாடு செல்வதில், தொலைதூரம் பயணம் செல்வதில் மிகவும் சவாலாக இருப்பார்கள், விருப்பமாக இருப்பார்கள். செல்வம் சேர்ப்பதிலும் அதற்கான பாதையை அடைவதும் இவர்களின் தனித்திறமை. செரிமான பிரச்சனை இருக்கும் இவர்களுக்கு. அதனால் ஒரு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. அதே போன்று இவர்கள் வாழ்க்கை துறையை தேர்ந்தெடுக்கும் போது சிறிது கவனம் செலுத்தி அவசரப்படாமல் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏனென்றால் கருத்து வேறுபாடுகள் இருக்க வாய்ப்புண்டு. மேலும் இவர்கள் லக்னத்திற்கு 1, 3, 5, 7, 9, 11ஆம் லக்னமாக தேர்ந்தெடுப்பது நல்லது நண்பர்களே. மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி. இவர் ஹஸ்த நட்சத்திரம் இங்கே உள்ளது. இது லக்னமாக வைத்துக் கொண்டால் இந்த லக்னத்திற்கு 3ஆம் பாவம் விருச்சிகம், 4, 5ஆம் பாவம் மகரம், 7ஆம் பாவம் மீனம், 9ஆம் பாவம் ரிஷபம், 11ஆம் பாவம் கடகம். இந்த பாவங்களை இவர் லக்னமாக தேர்ந்தெடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். இவருடைய திறமையை சரியாக பயன்படுத்தி எப்போதும் இவர் வெற்றி காண்பதிலேயே கவனமாக இருப்பார்கள். இவருடைய திறமையை இவர்கள் பயன்படுத்தினால் போதும், அவர்கள் வெற்றிதான் அவர்களுக்கு. அவருடைய திறமை அவருக்கே தெரியாமல் இருக்கும். சிறிது மனக்குழப்பத்தில் இருப்பார்கள். ஆனால் அதை தெளிவுபடுத்தி தியான பயிற்சியில் ஈடுபட்டு கடவுளை வேண்டிக் கொண்டால் இவருடைய அருள் கிடைக்கும் இவர்களுக்கு என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அஸ்த நட்சத்திரம் என்பது நமக்கு அந்த நட்சத்திரத்தின் ஆற்றலை பெறுவதற்கு வெண்தாமரை பூ தினமும் கடவுளுக்கு படைத்து பச்சை நிற உடை ஆணை அணிந்து இந்த வடிவம், கை வடிவம் பரிசிலோ அல்லது மொபைலிலோ வைத்துக் கொண்டு காயத்ரி தேவியை வணங்கி வந்தால் இவர்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நண்பர்களே. வேல மரத்தை சுற்றி வர வேண்டியது, ஆரஞ்சு பழம், கருவூரார் சித்தர். இந்த சித்தரை சமாதி கரூரில் உள்ளது. தஞ்சாவூர் பெரிய கோயில் அவருடைய சித்தருடைய ஒளிவட்டம் வரும். முடிந்தால் தஞ்சாவூர் சென்று வாருங்கள். இந்த சித்தரை கரூர் சென்றால் வணங்கி வாருங்கள். இப்படி பெரியவர் சொல்லிக் கொடுத்த, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நமக்கு சொல்லிக் கொடுத்த நல்ல பாதையை நாம் கடைபிடித்தோமானால் அந்த நட்சத்திரத்தின் ஆற்றல்களை நாம் பெறுவதற்கு வழிவகுக்கும் நண்பர்கள். வணக்கம். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதும் உங்களுடைய ஊக்கம் என்னுடைய வெற்றியாக இருக்கிறது. மேலும் நல்ல பதிவுகளை போட்டு எல்லோருக்கும் நான் கற்றதை சொல்ல காத்திருக்கின்றேன். ஜோதிட பதிவுகள் என்பது வானவில் சாஸ்திரத்தை ஒட்டியது, அறிவுபூர்வமானது, உணர்வுபூர்வமானது. எல்லோரும் நன்றாக இருப்போம். சப்ஸ்கிரைப் செய்த அனைவரும் நன்றி.